அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில ஆசனங்கள் பார்க்க போகிறோம். ஒரு சில பயிற்சிகள், தளர்வு பயிற்சிகள் மாதிரி பண்ண போகிறோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேருக்கு நிற்கும் போது 2 கால்களுமே சேர்ந்து இருக்காது. அதாவது இப்போது ஒரு கால் இப்படி தான் இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருப்போம். சில பேருக்கு இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது போ லெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்படி வளைஞ்சிருக்கும். நேராக நின்று பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும், நிற்கிற பொசிஷனே வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சரியாகிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாகவே நம்ம சரியாகிறதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. அதில் பண்ணக்கூடிய சில தளர்வு பயிற்சிகளாக பார்க்கலாம். இது பகுதி 1. இதில் நம்ம படுத்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சைடில் படுக்க போகிறோம். பயிற்சி 1. கால்கள் நீட்டிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம ஒரு கழிச்சு படுக்கலாம். அதாவது சைடில் படுத்துட்டு ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு இன்னொரு காலை மட்டும் மேலே தூக்கி நம்ம கீழே வைக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கிற இந்த மசில்ஸு இதெல்லாம் நர்வ்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷேப், அதாவது இப்போ இப்படி நேராக இருக்குன்னா இந்த அவங்களுக்கு இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பு அவங்களுக்கு கரெக்டாக வரும். படுக்கும் போது நம்ம உடம்பு, மேல் உடம்பு, கால்கள் எல்லாமே நேராக இருக்கணும். கைகள் தலைக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்போது இந்த இடது காலை மட்டும் இப்படி கீழே மடக்கிடுறோம். மடக்கிட்டு வலது காலை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே அப் அண்ட் டவுன் பண்ண போகிறோம். கால்கள் நல்லா நேராக நிற்கணும். முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த கை இங்கே வச்சு அழுத்தம் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம அப்படியே திரும்பிடுவோம். அதுக்காக கால்கள் நல்லா மேலே தூக்கி அப்படியே கீழே இருக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் போடணும். நம்ம இந்த பொசிஷன் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதாவது நம்மளோட கைகள், அப்பர் பாடி, லோவர் பாடி எல்லாமே சேர்ந்து ஒரே லைனில் இருக்கணும். இப்போது வலது காலை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இடது காலை மேல் நோக்கி தூக்கி வைக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சியிலே நம்ம வேறு வேறுபாடும் செய்யலாம். அதாவது இப்போ காலை மேல் நோக்கி கீழே வச்சுட்டே இருந்தோம், தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம். அதுலேயே அந்த காலை மட்டும் அப்படியே மேலே நீட்டுட்டு அப்படியே இருக்கலாம். ஒரு 10 வினாடிகள் 20 வினாடிகள் அப்படியே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இது மாதிரியே ஒரு 5 முறை 6 முறை செய்யலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சது ஒரு 10 டைம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அது அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 10 முறை, அப்புறமேட்டு கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 10 முறை, இந்த மாதிரி ஒரு 3 செட்டு பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே காமிக்கிறதுக்காக ஒரு 10 முறை மட்டும் செஞ்சேன். இது அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் அதோட பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதே மாதிரி இடது பக்கம் நீங்கள் எத்தனை டைம் செய்வீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வலது பக்கமும் அத்தனை டைம் நம்ம செய்யணும். ஈக்குவலாக பேலன்ஸ் ஆக்குற மாதிரி வச்சு. இப்போ பயிற்சி 2. இப்போ இதில் நம்ம நேராக படுக்க போகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதில் இப்போ காலை மடக்கிட்டு ஒரு காலுக்கு மேலே இன்னொரு காலை போட போகிறோம். போட்டு இந்த கால் நல்லா இப்படி உள்ளுக்கு இழுக்கணும். 2 முட்டி இந்த சேம் லெவலில் வர மாதிரி வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி இப்படி கொண்டு வரணும். வந்துட்டு இப்போது இந்த காலை அப்படியே இடது பக்கம் நம்ம அதை வைக்க போகிறோம்.
இப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இழுவு நிலை ஏற்படும். இந்த சைக்காட்டிக்கா நர்வுன்னு சொல்லுவோம். அதையும் சேர்த்து வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும். இதுலேயே வந்து இருக்கலாம். கால் மடங்கியே இருக்கட்டும். இன்னொரு கை வந்து இப்படி கீழே வச்சுக்கலாம். இதில் பண்ணும் போது இந்த தோள்பட்டை கீழே இருக்கிற மாதிரி நம்ம கவனிச்சு இதில் இருக்கலாம் சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி இப்போ வலது பக்கம் வந்து பண்ண போகிறோம். காலை மடக்கிட்டு இந்த கால் மேலே இந்த கால் போட்டு நல்லா வந்து இப்படி ஸ்குவீஸ் பண்ணணும். வச்சுட்டு இப்போ வலது கையை வச்சு இந்த காலை அப்படியே கீழே வைக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வைக்கணும். கைகள் வந்து இந்த கை கீழே வச்சுக்கலாம். இந்த தோள்பட்டை கீழே இருக்கணும். முடிஞ்சு அந்த தோள்பட்டையை வந்து கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி 2 வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்கலாம். ஏன்னா வந்து முழுமையாக வந்து 2 காலுமே வந்து கீழே வராது. நம்ம வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து அவங்களுக்கு வந்துடும். நமக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன அலைன்மெண்ட்டை தான். இப்போ சொன்னாலே இந்த தோள்பட்டை 2மே வந்து கீழே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு கால் வந்து இந்த பக்கம் இருக்கணும். அப்படிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வந்து இதுவுமே இருக்காது. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வலிலாம் ஏற்படாது. அந்த ஒரு ஆசனாவோ ஒரு பயிற்சியோ செய்யும் போது கரெக்டாக வந்து அது ஃபுல்ஃபில்லோட பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல இந்த நர்வ் வந்து இதாகும், ஸ்ட்ரெச்சுன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மசில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போவ் லெக்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து சான்ஸ் இருக்குது. இந்த 2 பயிற்சிகளையும் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.